வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலைவலி மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஓஷோவோட கிளிம்சஸ் ஆஃப் எ சைல்ட்ஹுட் அப்படின்ற ஒரு புத்தக சுருக்கத்தோட முதல் பகுதி, அதாவது சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியனை பல மில்லியன் வருடங்களுக்கு மேலே அது இருந்துகிட்ருக்கு, ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஓஷோ ஒரு சுத்த நான்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தினம் நான் சூரியனை பார்க்குறேன், தினம் அது புதுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம புதுசாக இப்போ தான் இந்த மூமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இப்போ ஒரு கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்ம முகம் நம்ம கோவமாக இருந்தால் கோவமாக தெரியும், எரிச்சலாக இருந்தால் எரிச்சலாக தெரியும், சிரிச்சிட்டு இருந்தால் சிரித்த மாதிரி தெரியும். ஸோ அந்த கண்ணாடி மாதிரி நம்ம எந்த மொமெண்ட்டையுமே எடிட் பண்ணாமல் நம்ம அப்படியே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு முறை இந்த சூரியனை பார்க்கும்போதும் ஓஷோவுக்கு 3 விஷயம் ஞாபகம் வருமா. என்ன அப்படின்னா, சூரியன் உதயமாகிறத ஹிமாலயாஸ்லேருந்து அவர் சின்ன வயசில் பார்த்து ரசித்தது அது ஞாபகம் வருமா. அடுத்தது அந்த ஹிமாலயாஸில் இருக்கிற மதுமல்டி அப்படின்ற ஒரு பூ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூவாம். அதே மாதிரி ஹிமாலயாஸில் தான் அவர் இறந்து போகணும், தன்னுடைய இறுதி நேரம் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறதா சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடித்தமான அந்த பூவை இப்போ தன்னோட கைகளில் எடுத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப வருத்தப்படுறதா சொல்கிறாரு. அப்படி என்ன அந்த பூவில் ரொம்ப ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, அந்த பூவோட வாசம் ஒரு பூ இருந்தாலே அந்த சுற்று வட்டாரமே பர்ஃப்யூமே தேவையில்லையா, அந்தளவுக்கு வாசமாக இருக்குமா. இலைகளே தெரியாத அளவுக்கு பூவாக நிறைஞ்சிருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு. கடவுள் இந்த பூவை அவர் ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப மனசு ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு ஹாலிடே மூடில் இருக்கும்போது வாரத்தோட 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பூவை உருவாக்கியிருக்க முடியும். அப்போ தான் இந்த அளவுக்கு நேர்த்தியாக ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பூவை பற்றி சொல்கிறாரு. இதோட அர்த்தத்தையும் சொல்கிறாரு. மது அப்படின்னா ரொம்ப இனிப்பான அப்படின்னு சொல்லி அர்த்தமாக, மல்டி அப்படின்னு சொல்லும்போது அது ராணி அப்படின்னு சொல்லி அர்த்தமாக. ஸோ இனிப்புகளின் ராணி அப்படின்ற மாதிரி இந்த பூவை சொல்கிறாரு. ஓஷோவுக்கு சுவிட்சர்லாந்து ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தா கூட ஹிமாலயாஸில் தான் இறந்து போக விரும்புகிறேன், இறந்து போகிறதுக்கு மட்டும் இல்லை வாழ்கிறதுக்கும் அது தகுதியான இடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்விஸில் எல்லா வசதிகளோடையும் நம்ம வாழ முடியும், அதை தவிர வேறு ஒன்றும் அங்கே இல்லை, அழகான இடமா இருந்தால் கூட. ஆனால் ஹிமாலயாஸில் ரோடு இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ரயில்வே பாதை இல்லை, அதே மாதிரி ஃப்ளைட்லாம் வர முடியாது, எந்த இதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு அமைதியான இடம், அமைதியை தவிர வேறு எதுவும் இருக்காது. அப்படின்றதுனால எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இறப்பு அப்படின்றது எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, இறப்பு அப்படின்றது எனக்கு ஒரு செலிப்ரேஷன், அது எனக்கு ஹிமாலயாஸில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓஷோ ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அப்போது அவருக்கு ஊதிய உயர்வு வர்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது வந்த உடனே இவர் எனக்கு ஊதிய உயர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஊதிய உயர்வு ஒரு பக்கம் வரும், இந்த பக்கம் நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ எனக்கு ஊதிய உயர்வும் வேண்டாம், நான் டேக்ஸும் பே பண்ணல அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஓஷோ இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறதா சொல்கிறாரு. எனக்கு இறைவன் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை இல்லை, இறைவன் இல்லைன்னு தான் நானே சொல்கிறேன். ஆனாலும் இறைவன் என்னை பற்றி யோசிக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு, அவருக்கு நான் நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாரு. இருப்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்மளை கவனிச்சிட்டு இருக்குது, நம்மளை டேக் கேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இருத்தல் அப்படின்றது என்ன அப்படின்றதே நமக்கு தெரியாது. இந்த இருப்பில் அடுத்தது என்ன அப்படின்றத நம்மளால் கணிக்கவும் முடியாது. அந்த அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லைஃப்பில் ரொம்ப அழகான விஷயம். சஸ்பென்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும்போது தான் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அடுத்த வாக்கியம் அல்லது அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. இல்லை அந்த மாதிரி ஒரு அடுத்த வாக்கியமோ இல்லை அடுத்த வார்த்தையோ இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு விஷயம், அன்பிரடிக்டபிளாக இருக்கக்கூடிய விஷயந்தான் வாழ்க்கையில் ரொம்ப அழகானது. அதுதான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய வாழ்நாளில் உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிற ஓஷோவுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய பிறந்த இடத்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்க்கவே இல்லை, உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் பிறந்த அந்த இடத்துல நிறைய ஏரிகள், குளங்கள், குடிசைகள், மரங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குமா, ரொம்ப அழகானதாக இருக்குமா. அந்த ஊர்லேயே அவருடைய வீடு மட்டும்தான் செங்கல்ல கட்டின வீடாக இருக்குமா.
தன்னுடைய 9வது வயது வரைக்கும் அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலை, படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே லைன் இருக்காது, ரோடு இருக்காது, ஏர்வேஸ் இருக்காது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காது, ஹாஸ்பிட்டல் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஊராக இருக்கும். அந்த ஊரில் இருக்க மக்களில் நிறைய பேர் வந்து இன்னும் காரு, பஸ்ஸு இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இப்போ அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது 50 வருடங்கள் கடந்துருச்சான் அவர் அந்த ஊரில் வசித்து. அப்போ வரைக்கும் கூட இன்னமும் இந்த வசதிகள்லாம் அந்த ஊரில் வந்து இல்லையாம். ஸோ இதை வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நியூஸ் பேப்பர் கூட அந்த ஊரில் வந்து உள்ளே வந்தது கிடையாதான். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப வெகுளித்தனமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். ஸோ அவருடைய பிறந்த ஊர் எது அப்படின்னா குச்வாடா அப்படின்ற ஒரு கிராமத்தை பற்றி தான் இவ்வளோ அழகாக வந்து ஓஷோ வந்து விவரித்து சொல்லியிருக்காரு. அப்படி பள்ளிக்கூடங்களே இல்லாத அந்த ஊரில் ஓஷோவுக்கு வந்து வீட்டிலையே பாடம் சொல்லித்தரதுக்காக ஒரு வாத்தியாரை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு முதல்ல பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த அந்த வாத்தியார் படிப்பறிவே இல்லாதவராம். அதாவது இவருக்கு சொல்லி கொடுக்குறதன் மூலம் அவர் கற்றுக்கிறதுக்காக வந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயத்த ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கற்றுக் கொடுக்குறதன் மூலம் வந்து கற்றுக்கிறவராக இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து சரியான வழி அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ இருந்திருக்கு. அப்போது அந்த வாத்தியாரை வந்து ஓஷோ சின்ன வயசில் வந்து அடிப்பாராம். ஆனால் அந்த வாத்தியார் வந்து திரும்ப அடிக்க மாட்டாராம். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஒரு சின்ன குழந்தை, நான் வந்து உன்னை திரும்ப அடிக்கக்கூடாது, நீயே பெரியவன் ஆனதுக்கப்புறம் நீ புரிஞ்சுப்ப அது நீ ஏன் அடித்த, அது நான் திருப்பி அடிக்காததுக்கு காரணம் என்ன, ஏன் வாத்தியாரை அடிக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நீ பெரியவனானதும் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு வாத்தியார் வந்து இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. அந்த மனிதர் வந்து ரொம்ப ஒரு எளிமையானவராம், ரொம்ப அன்பாக பேசக்கூடியவராம், ரொம்ப தன்மையாக பேசக்கூடியவராம். ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நிறையா இருக்குது, நிறைய ஞானம் நிறைந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அவருக்கு பிடித்தமான அந்த தன்னுடைய பிறந்த ஊரான குச்சுவாடாவுக்கு இவர் பெரிய ஞானியானதுக்கப்புறம் அந்த ஊர் சார்ந்தவங்கெல்லாம் வந்து திரும்ப ஊருக்கு வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஆனால் ஓஷோ வந்து திரும்ப போகவே இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முறை தான் எல்லாம், 2வது முறை வந்து நான் வந்து விரும்பலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை 2வது முறை செய்கிறதுக்கோ இல்லை வந்து ரொம்ப பிடிச்ச இடங்களுக்கு 2வது முறை போகிறதோ நான் வந்து தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிளிம்சஸ் ஆஃப் எ சைல்ட்ஹுட் அப்படின்ற இந்த ஓஷோவோட இந்த சுயசரிதை சம்மந்தப்பட்ட புத்தகத்தை முதல் பகுதியை நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது பகுதியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.